ப்ரோ ஸ்க்ரீன் தெரியுதுங்களான்னு பாருங்க. தெரியுது ப்ரோ. நான் வீடியோ போயிட்டு இருக்கல, பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ரெக்கார்டிங்க்கு தெளிவா பார்க்கணுன்றதுக்காக. ஓகேங்க ப்ரோ. இப்போ பெயிண்டிங் ஸ்க்ரீன் தெரியுதுல்லங்க ப்ரோ? தெரியுது ப்ரோ. ஓகேங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெண்டு அப்படின்னா இப்படி ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கிறது பேர் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. ஓகேங்களா? அதே ஓகே. மார்க்கெட் வந்து இப்படி இருந்தது அப்படின்னா அது பேர் கன்சால்டேஷன். ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா. அதே மாதிரி கீழே ஓகே. வந்துட்டு சரி, அது பேரும் ட்ரெண்டு தான். ஆனால் நேம் தான் வேறு. இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டும்பாங்க, இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டு, இது பேர் வந்து கன்சால்டேஷன். மொத்தம் இந்த மூணே மெத்தட் தான் ஓகே. வைங்களேன். இப்போது ம். கான்செப்ட் என்னன்னு பாருங்க. இங்கிருந்து போகிற மார்க்கெட்டு இது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, திருப்பி புதுசாக ஹை போகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது, திருப்பி ஹை போகுது. இது வந்து ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்களா ப்ரோ? இப்போது இந்த ஹை தான் ஆமா. பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட். ஓகேங்களா ப்ரோ? போயிட்டு கீழே வரும்போது ம். இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ மேலே போயிடுச்சு மார்க்கெட். அப்போ திருப்பி கீழே வரும்போது எது சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும்? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். இது ஓகே. புரிஞ்சுங்களா ப்ரோ? புரிஞ்சது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, அப்போ எப்போ தான் இது உடச்சிட்டு எப்போ தான் டவுன் ட்ரெண்டு மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை வச்சு என்ட்ரி எடுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும். இப்போ மார்க்கெட் பாருங்கள், எகெயின் ஒரு ஹை போகுது, போயிட்டு ட்ராப் பண்ண வருவான். எப்படி ட்ராப் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே வருவான். இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போவான். ஆமா. புரிஞ்சுங்களா ப்ரோ? அப்போ வந்து இதுக்கு கீழே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். அப்படி இங்கே இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே போயிடுவான் இங்கே போன மாதிரி அப்படின்னு நினச்சி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா எஸ்எல் எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணுவான். ஃபார்ம் பண்ண முடியல ஓகே. அப்படின்னா அதே மாதிரி இதே ஜோனுக்கு வருவான். திருப்பி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் ஆயிடுவான். அப்படி கீழே பிரேக் ஆகிட்டா அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு மாறும். அப்படியே பார்த்தீங்கன்னா டவுன் ஓகே. ட்ரெண்டுக்கு மாறிடுவான். இந்த ஓகே. கான்செப்ட் புரிஞ்சுங்களா ப்ரோ? புரிஞ்சது ப்ரோ. இதை பார்த்தீங்கன்னா அப்படியே சார்ட்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணலாம் பாருங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். 1 ஹவர்ல எப்படி ப்ரோ இன்ட்ராடே? 1 ஹவரில் தான் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணணும் ப்ரோ. இன்ட்ராடே 5 minutes எடுத்துக்கலாம் ப்ரோ. நீங்கள் அனாலிசிஸ் ஓகே. பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் தான் பண்ணணும். ஓகே. இப்போது இந்த ஒரு ஜோன் தெரியுதுங்களா ப்ரோ? பாருங்க, இதுக்குள்ள கன்சல்டேட் ஆயிருக்கானா ஆமா. பாருங்களேன். ஆமா, அதுக்குள்ளதான் இருக்கான். எங்கேயுமே ட்ரெண்ட் எங்கேயும் போக கிடையாது, இதுக்குள்ளேயே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கான். அப்படி நீங்க கன்சல்டேட் எப்படி ஆகிட்டு அந்த இருந்தா 2 ஜோன் போட்டு அந்த 2 ஜோனுக்குள்ளேயே எப்படி அந்த வரைஞ்சீங்க ஃபர்ஸ்ட்? அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் தான் ப்ரோ. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்த பல டைம் ஹிட் ஆகி வந்துருக்கு அப்படின்னா அது ரெசிஸ்டன்ஸ். ஒரே இடத்த பார்த்தீங்கன்னா ஓகே. ஹிட் ஆகி மேலே போயிட்டு இருக்கு அப்படின்னா அது பேர் சப்போர்ட். ஓகே. இதில் தெளிவாக இருக்கீங்களா ப்ரோ? ஏன்னா கன்சல்டேஷன் இதுல ஓகே. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் போகுது மேலே. சரி, இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து கீழே வந்துருச்சு. திருப்பி மேலே போகும்போது ஒரு புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு லோவாச்சும் புதுசாக ஃபார்ம் பண்ணணும். இங்கே பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை இல்லை, ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரான். ஆமா. திருப்பி கீழே போகும்போது பெருசு கீழே ஃபாலாகி போகணும். அப்படியும் போக கிடையாது. திருப்பி மேலே போயிட்டான். மேலே போனால் என்ன பண்ணணும்? திருப்பி இன்னும் மேலேயாச்சும் போகணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே ஹை போகணும். இப்போ நம்ம பார்த்தோமே ப்ரோ. அப்படியே ஃபாலிங் ஃபாலிங் சேனல் மாதிரி நடுவுல இருக்கு. ஆமாங்க ப்ரோ. இப்போ நம்ம பார்த்தோம்ல ப்ரோ, ஒரு ஹை ஆமா. இந்த மாதிரி போயிருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி போயிருக்கணும்னு பார்த்தோமா ப்ரோ? ஆமா. இந்த மாதிரி போயிருக்கணும். ஆனால் இந்த மாதிரி போயிருக்கானான்னு பாருங்க இந்த இடத்துல. இல்லை, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கான். தெரியுதுங்களா ப்ரோ? இங்கே போகிறான் ஃபால் ஆகுறான், இங்கே போகிறான் ஃபால் ஆகுறான். அப்போ 3ஆவது டைம் இங்கே போனான்னா ஃபால் ஆகிறான்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ இதே இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான். இங்கே போனால் மேலே போகிறான், இங்கே போனால் மேலே போகிறான், இங்கேருந்து மேலே போயிருக்கான். அப்போ இதை மார்க் பண்ணுங்க. ஓகே. திருப்பி அங்கேருந்து மேலே போயிருக்கானா ப்ரோ? இது வந்து ஆமா. கன்சால்டேஷன் மார்க்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட்டு, மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இதில் புரிஞ்சுலாங்க ப்ரோ? புரிஞ்சது. இப்போ பாருங்க, இங்கிருந்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து போனவன் உடச்சிட்டானா ப்ரோ?
ஆமா. உடைச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கானான்னு பாருங்க. இப்போ ரீடெஸ்ட்ல ஜோன்ல இருக்கானா ப்ரோ? உடைச்சிட்டு ஆமா. புதுசா ஹை ஃபார்ம் அது பண்ணிட்டான். ரீடெஸ்ட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கான். ஜோன்ல இருக்கான். தெரியுதுங்களா ப்ரோ? ரீடெஸ்ட்லயே தான் இன்னும் இருக்கான். அப்போ இங்க நீங்க இந்த இடத்துல ஆமா. வாங்குனீங்க அப்படின்னா 318 ரூபால ஸ்டாப் லாஸ் போட வேண்டியதா இருக்கும். இந்த இடத்துல வாங்குனீங்க அப்படின்னா. கண்டிஷன் என்னன்னு பாருங்க. ம். இங்கிருந்து புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டான். வரும்போது ஆமா. பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சுச்சு. திருப்பி போகும்போது எவ்வளோ தூரம் ஆமா. போகணும்? புதுசா பார்த்தீங்கன்னா, ஹை ஃபார்ம் பண்ணணும். ஆமா. இப்போ இதே இடத்துல பாருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி இது வந்து ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த மட்டும் நோட் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லோங்களா? இது வந்து ஹையா புரியல? போயிருக்கா? நான் ஆமா. மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. திருப்பி கீழ வந்துட்டு புதுசா ஹை ஃபார்ம் பண்ணிட்டானா ப்ரோ? ஆமா. பண்ணிட்டு திருப்பி ரீடெஸ்ட்டுக்கு வந்திருக்கானா? ஆமா. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணாங்க. இதே கான்செப்ட் தான் பண்ணல. பார்த்தீங்கன்னா பார்த்தோமா ப்ரோ? இது வந்து ரெசிஸ்டன்ட்டா ஓகே. இது வந்து ரெசிஸ்டன்ட்டா இருந்தது. கீழ வரும்போது ஒரு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். ஓகே. ரியாக்ட் ஆயிட்டு இருக்குங்களா இப்போ கரெக்ட்டா? ஓகே. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் விடாம பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல. இது எப்போ கீழ உடையுதோ அப்பதான் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் மாறாது. இது இந்த இடத்துல நமக்கு ஒரு புது என்ட்ரி கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகே. அப்போ போற மார்க்கெட் என்ன நடக்கும்னு பாருங்க. இங்க தான் இருக்கான் அவன். இங்கிருந்து போகும்போது புதுசா ஒரு ஹை பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் பண்ணணும். ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். இதுல பாருங்க சப்போர்ட் எது? கீழ இருக்கிறது சப்போர்ட். மேல இருக்கிறது ஆமா. ரெசிஸ்டன்ஸ். அத பிரேக் பண்ணிட்டு ஆமா. மேல போயிட்டா, திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் என்னவா ரியாக்ட் ஆகும்? வரும்போது பார்த்தீங்கன்னா, திருப்பி சப்போர்ட்டர். சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி ஓகே. மேல போவான்னு வைங்களேன். இப்ப அதே மாரி ம். பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜோன்ல பாருங்க. இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. பாருங்க தெரியுதான்னு? இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, எங்க உடைப்பான்? மேல. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் 80% உங்களுக்கு இருக்கும் ப்ரோ. இந்த பேட்டர்ன் பேர் என்ன? ஃபாலிங் சேனல் ப்ரோ இது. பாருங்க ஃபால் ஆகி வந்துட்டு இருக்கு. இல்ல, இல்ல. அதுக்கு ஓகே. அது கீழ சப்போர்ட்டோட சேர்த்து பார்த்தேன். அதான் அந்த பேட்டர்னோட இது இல்ல என்னன்னு ப்ரோ தெரியல. சப்போர்ட்டுக்கு இது வந்து நார்மலா சப்போர்ட் தான் ப்ரோ இது. இந்த ஓகே. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் சேனல். ஃபாலிங் சேனல் பாலி பார்த்தீங்கன்னா, சேனல். மேல தான் உடைக்குங்கிற விஷயத்த நம்ம பார்த்துருப்போம். நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, ஆமா. நீங்களும் எடுத்து பார்த்துருப்பீங்க சார்ட்ல. எப்படி உடைச்சிருக்கு ஆமா. நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது. மேல தான் பார்த்தீங்கன்னா, 80% பார்த்தீங்கன்னா, மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு 20% தான் பார்த்தீங்கன்னா, கீழ உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இடத்துல ஓகே. பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணலாம் நீங்க. இந்த ஸ்டாக்க வாங்கி இந்த இடத்துல வாங்கிக்கலாம். இன்கேஸ் இத வந்து லாங் டைமுக்கு போடுறதுன்னா ஓகே ஆர்டினல் ஸ்டாக். இப்ப ஸ்டாப் லாஸ் எங்க போடுவீங்க இதுக்கு? 2 விதத்துல நீங்க ஸ்டாப் லாஸ் ஸ்டாப். போடுவீங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டுக்கு கீழ வந்து ஒரு பெரிய கேண்டில் குளோஸ் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் போட்டுக்குவாங்க. ஆனா ரியலான ஸ்டாப் லாஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, இது வரைக்கும் இருக்கு. 320க்கு கீழ போய் க்ளோஸ் வச்சா தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆகணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்ணலாம். ஓகே. இந்த ஒரு ஸ்டாக். பட் அவ்வளோ பெரிய ரிஸ்க் யாரும் எடுக்க மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இங்க எடுத்தீங்கன்னா, இங்க தான் நீங்க ஸ்டாப் லாஸ் போடணும். போட்டு சின்ன லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டு திருப்பி இங்க வந்துச்சு. இங்க வந்துச்சு அப்படின்னா, இங்க வாங்கலாம் ப்ரோ. ஓகே. இப்ப பாருங்க நிஃப்டி 50ல வந்து இப்ப நான் ஒரு ஸ்கேல்பிங்க்காக நான் ஒரு சொல்லிக் குடுக்குறேன் பாருங்க. ஸ்கேல்பிங் பண்றதுக்கு இந்த ஒரு டெக்னிக்ல வந்து அப்ளை பண்ணலாம். இப்ப 5 மினிட்ல பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. கரெக்ட்டா நோட் பண்ணுங்க ப்ரோ 5 மினிட்ல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனலிசிஸ் ஸ்டார்ட்டிங் எங்க இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் நம்மளோட அனலிசிஸே இருக்கணும். 1 ஹவர்ல இருக்க லோஸ் எல்லாமே மார்க் பண்ணுங்க. ஹைஸ், லோஸ் எல்லாமே மார்க் பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். 1 ஹவர்ல பாருங்க. கான்செப்ட் பாருங்க. 1 ஹவர்ல என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் போன மார்க்கெட்டு.
நிஃப்டியில் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, திருப்பி இவ்வளோ தூரம் போயிட்டு திருப்பி இவ்வளோ தூரம் வந்திருக்கு, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்ன ட்ரெண்டாகி போயிட்டு இருக்குன்னு தெரியுதுங்களா ப்ரோ? ப்ரோ கேட்குதுங்களா? ஹலோ, தெரியுதுங்களா ப்ரோ? இது என்ன ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியுதுங்களா இந்த இடத்துல? பாருங்க, ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹையர் கை ஏதாச்சும் ஒரு லோவா கட் பண்ணியிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோவா கட் பண்ணல. அப்போ இது என்ன ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்குங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 ஹவரில் பிடிச்சிடலாம். இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்கா மார்க்கெட், இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்காங்கிற விஷயத்த நீங்கள் 1 ஹவரில் பார்த்து அனலைசிஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு. இப்போ கண்டிஷன் பாருங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் எடுங்க. இங்கேருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அப்படியே கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. இது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்களா என்ன இங்கே என்ன இருக்குது அப்படின்னு? எங்க ப்ரோ டவுன் இது டவுன் ட்ரெண்ட் இது ஃபாலிங் சேனல் இருக்குங்களா இந்த இடத்துல? ஆமா, ஃபாலிங் சேனல் எங்க பிரேக் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம் ப்ரோ. மேலே தான் ஃபாலிங் பார்த்தீங்கன்னா ப்ரோ மேல தான் ஓடிக்கும். மேலே தான் உடைக்குங்களா ப்ரோ? அதே தான் பார்த்தீங்கன்னா மேலே உடைச்சு போயிடுச்சுங்களா? ஆமா. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க என்ன நடந்திருக்குங்கிற விஷயம். இந்த எக்ஸ்ட்ரீம் லோவை மட்டும் மார்க் பண்ணுங்க. இங்கிருந்தா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு, தெரியுதுங்களா? இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குங்களா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஹவர்ல வந்து இது பண்ணணும். ஆமா ப்ரோ, அனலிசிஸ் பண்ணுவோம். 1 ஹவர்ல எடுத்துதான் பார்த்தீங்கன்னா நீங்க அனலிசிஸ் பண்ணிக்கணும். அது என்ன நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டுக்குள்ள அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா நீங்க 1 ஹவர்ல தான் நீங்க அனலிசிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இங்கிருந்து பாருங்க என்ன இருக்குன்னு, இதுவும் அப் ட்ரெண்ட் தானே பாருங்க. இங்கிருந்தே அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கான். இங்கிருந்தே பார்த்தீங்கன்னா மேலதான் போயிட்டு இருக்கான். இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா மேலதான் போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல நீங்க ஒரு விஷயத்த பாருங்க. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மேலே போன மார்க்கெட்டு திருப்பி கீழே வரான், வந்துட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் மேலே போகிறான், எகெயின் கீழே வந்திருக்கான், திருப்பி மேலே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே அவன் மேலே போயிருக்கணும், தெரியுதுங்களா ப்ரோ? இந்த இடத்துலேருந்தே அவன் மேலே போயிருக்கணும். ஆனால் அவன் மேலே போகலை. அப்போ கீழே வரான் அப்படின்னா நமக்கு டவுன் ட்ரெண்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு என்ன? இந்த லோவை கட் பண்ணாதான் நமக்கு டவுன் ட்ரெண்ட் மாறும். ஒன்று இங்கிருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணுவான். அப்போ நீங்கள் இந்த இடத்துல எங்கே என்ட்ரி எடுப்பீங்க? அப்போ இது என்ன ஜோன் தெரியுதுங்களா? இது என்ன ஜோன் தெரியுதுங்களா? சப்போர்ட் ஜோன் தெரியுதுங்களா ப்ரோ? ஏகப்பட்ட டைம் சப்போர்ட் எடுத்துருக்குங்களா? அப்போ இங்கே வந்தானா திருப்பியும் பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். போகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு புது ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணும். இந்த ஹையை மார்க் பண்ணி வைங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு புது ஹை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை தான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். ஓகேங்களா ப்ரோ? இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுதுங்களா? இந்த சப்போர்ட் வர்றது பார்த்தீங்கன்னா அவன் எப்படி வந்துட்டு இருக்கான்னு விஷயத்த பாருங்க. இங்கேருந்து ஃபால் ஆனா திருப்பி மேலே போயிருக்கான், திருப்பி ஃபால் ஆகிருக்கான், திருப்பி மேலே போயிருக்கான், திருப்பியும் ஃபால் ஆகிருக்கான், திருப்பி மேலே போயிருக்கான், திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கான், திருப்பி மேலே போயிருக்கான், திருப்பி ஃபால் ஆகிருக்கான். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசாக லோவஸ்டே வந்துட்டு இருக்கானா பாருங்க. அப்படின்னா இது வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. நீங்கள் இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதோ அதுதான் பார்த்தீங்கன்னா சின்ன டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கும். ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் மார்க்கெட்டுக்கு, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். ஹையர் டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குதோ அதே தான் பார்த்தீங்கன்னா லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் நடக்கும். இப்போ இதில் பாருங்க, அழகா பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பில் இறங்கி வர மாதிரி இறங்கி வந்திருக்கானா ப்ரோ? இப்போ வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம், புதுசாக லோ ஃபார்ம் பண்ணியிருக்கான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? படிக்கட்டில் தான் இறங்கி வந்திருக்கான்,
சேம் பார்த்தீங்கன்னா புதுசா ஆமா ஒரு லோ வைப்பான். அப்ப மேல போகும்போது என்ன பண்ணுவான்? இது வரைக்கும் எங்கேயாவது போவான். போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு லோ வைப்பான். ஆமா ஓகேங்களா? எப்ப நமக்கு அந்த லோ கட் ஆகாம இருக்கோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா மேல போவான். எப்படி இதே மாரி பார்த்தீங்கன்னா, இங்க லோ ஏதாவது கட் ஆயிருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா லோ கீழ வைக்கிறீங்களா? இந்த மாரி ஒரு சினாரியோ ஆமா நடந்தா தான் மேல போவான். இந்த இடத்துல எங்கேயாவது சினாரியோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அதான் எதுவுமே கிடையாது. அந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் கீழே வரும். ஒரு சப்போர்ட்லேருந்து ஒண்ணு மேல போயிரணும். மேல போவான். இல்லன்னா சப்போர்ட் உடைச்சானா கீழ வருவான். அப்போ இந்த இடத்துல பாருங்க. ஓகே இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண முடியுது. தெரியுதுங்களா? ஆமா அழகா பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு வந்திருக்கானா ப்ரோ? ஆமா அடுத்து என்ன பண்ணுவான்? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு திருப்பி மேல போவான் கொஞ்சம் தூரம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி கீழ வருவான். கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எப்போ இதே மாரி ஒரு லோவ கட் பண்ண முடியாம இருக்கோ, அப்பதான் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் என்ட்ரி ஆயிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பையர்ஸே காணோம். தெரியுதுங்களா? சொல்லுங்க எவ்வளோ பெரிய ஓகே ஃபாலிங். இன்னும் பார்த்தீங்கன்னா, இது ஃபால் ஆகல. ஆமா இதுவரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, ஃபால் ஆகும். இந்த இதுவரைக்கும் ஃபால் ஆகிட்டு ஏன் மேல போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவர்ல வந்து அதோட லோ வந்து சப்போர்ட் எடுக்குது. பட் நீங்க அத வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். 1 ஹவர்ல சார்ட் அனாலிசிஸ் பண்றதுக்காக 1 ஹவர் யூஸ் பண்ணுங்க. சார்ட்ல என்ன ஓகே நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் 1 ஹவர் யூஸ் பண்ணுங்க. ஓகே இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு சினாரியோ பாருங்க. இங்க இருந்து தான் பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கு. திருப்பி வரும்போது என்ன நடக்கணும்? இத பிரேக் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா, மேல போயிருக்கான். திருப்பி இத வந்து சப்போர்ட் எடுக்கணும். எடுத்திருக்கானா ப்ரோ? பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. இருங்க நான் புரியிற மாரி டிரா பண்றேன் பாருங்க. தெரியுதுங்களா ப்ரோ? ப்ரோ தெரியுது தெரியுதுங்களா? ப்ரோ இதுல பாருங்க. தெரியுது இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கானா ப்ரோ? இது ஹையி, இது ஹையி, அதுக்கு மேல ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கான். இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணணும். ஆனா, இங்க அவனால பார்த்தீங்கன்னா, பண்ண முடியல ஹை. அதனால என்ன பண்ணிட்டான், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, கீழ வரான். வரும்போது என்ன நடக்கணும்? இதே ஜோன்ல சப்போர்ட் எடுக்கணும். அவனால எடுக்க முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, எடுக்க முடியல. அப்ப என்னானா? பிரேக் ஆயிட்டானா? ஆமா ஆனா, எது நமக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கு? இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா ரியாக்ட் ஆயிருக்குங்களா? ஆமா இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, கீழ வரும்போதும் என்ன நடக்கணும்? சேம் பார்த்தீங்கன்னா, அதே மாரி இதுதான் பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டா ரியாக்ட் ஆகும். ஓகே அதே உடைச்சிட்டான் ஆமா ப்ரோ. அத உடைச்சிட்டானாலே கண்டுபிடிச்சிடலாம். திருப்பி மேல போனான்னா அது பேர் ட்ராப்பு. உடைச்சு சும்மா திருப்பி மேல போறான் அப்படின்னாலே அது பேர் ட்ராப்பு. உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? திருப்பி பழகிட்டு இருக்குங்களா? ஆமா அடுத்தது எங்க இருக்குன்னு பாருங்க. அடுத்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் எடுத்திருக்கான். இந்த சப்போர்ட் தெரியுதுங்களா? ஆமா இந்த சப்போர்ட் ஆமா தெரியுதுங்களா? அதுதான் வந்து இது லோயர் லோ அதான் ஆமா. இது இதுதான் லோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹைன்னு வைங்களேன். இப்போ இத ஆமா உடைச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்ப திருப்பி போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேல போகணும். ஆனா அவன் போனான்னு கேட்டீங்கன்னா உடைச்சிட்டான். அப்போ உடைச்சிட்டான்னா என்ன அர்த்தம்? இங்க வந்துருவான். ஆமா 24,500க்கும் கூட வரக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு நிஃப்டி. அப்படின்னா இப்பயே வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் இதுல இருந்து எடுத்துடலாம்ல காசு பார்க்கலாம்ல இதுலேருந்து நீங்க பார்க்க முடியும் ப்ரோ. பட் இன்ட்ராடேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற விதமா என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா இது டைம் ஃப்ரேம் பாருங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஒரு சின்ன கேண்டில்லயே ஆமா பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்க்கு மேல இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆமா ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரிகர் ஆயிரும். நீங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் ஆமா பண்ணணும்னா, ரொம்ப பெருசா இருக்கணும் கேபிட்டல். அந்த ரிஸ்க்க நம்ம எடுக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இருந்தது அப்படின்னா, 1 ஹவர்ல ட்ரேட் பண்ணலாம்னு வைங்களேன் ப்ரோ. இப்போ கான்செப்ட் ஓ பாருங்க. அழகா பார்த்தீங்கன்னா, படிக்கட்டுல இறங்கி வந்துட்டு இருக்கானா ப்ரோ கீழ. அதே மாரி இப்போ ஆமா வரவன் பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னு. வரும்போது பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் நல்லா தெரியுதுங்களா? இங்கேருந்து ஆமா இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கான். திருப்பி இவ்வளோ தூரம் மேல போயிருக்கான். டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ. இவன் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். திருப்பி இவ்வளோ அது தூரம் மேல உடைச்சிட்டான் போயிருக்கான். டவுன் ட்ரெண்ட் ஆமாங்க ப்ரோ. திருப்பி இவ்வளோ தூரம் வருவான். அவ்வளோதான். ஒரு புதுசா லோ ஃபார்ம் பண்ணுவான். திருப்பி எங்கேயாவது இங்க போவான். போயிட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி இன்னொரு லோ ஃபார்ம் பண்ணுவான். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத மட்டும் பிரேக் பண்ணிறக்கூடாது எக்காரணத்துக் கொண்டும். தெரியுதுங்களா ப்ரோ? இத மட்டும் எக்காரணத்துக் கொண்டும் பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ணா அப்படின்னா, மார்க்கெட் ஓவராலா பார்த்தீங்கன்னா, பேரிஷ் மார்க்கெட்டுக்குள்ள போயிடும் திருப்பி.
ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இதை வந்து பாருங்க, இதை வந்து என்னது இந்த இடத்துக்கு நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுப்பான். ஆமா. ஏன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லோவை மார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் லோவை மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எடுப்பான். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு புல் பேக்காக போவான். போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வருவான். அப்போ இங்கே என்ன நடக்கலாம், இதே இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகலாம். இது எப்போ அப் ட்ரெண்டுக்கு மாறும், இது எப்போ அப் ட்ரெண்டுக்கு மாறும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் புல் பேக் வந்திருக்கான்னு வைங்களேன் ப்ரோ. இது வரைக்கும் ஃபாலிங் சேனல்லாம் இருக்கு. ஆமாங்க ப்ரோ, இது வந்து ஃபாலிங் வந்துட்டுருக்குன்னு வைங்களேன். ஓகே, இது வரைக்கும் புல் பேக் வந்திருக்கான் அப்படின்னா திருப்பி மேலே போகும்போது அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு பாருங்க. இங்கேருந்து ஒரு பையர்ஸ் என்ட்ரி ஆனாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இதே ஜோனுக்கு கன்சல்டேட் ஆவாங்க, அப்படி இல்லைன்னா இதை உடைக்கணும். இதை உடைச்சான் அப்படின்னா இப்படி போவான். போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே வருவான். இதுதான் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் இப்படி தான் மாறி ஆகணும். ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா புதுசாக ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டே போயிட்டுருப்பான். அப்புறம் நம்ம ட்ரை எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். நீங்கள் ஒரு பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல வாங்கணும்னா இந்த இடத்துல தான் வாங்கணும் பொசிஷனல் ட்ரேடுக்கு. ஏன்னா பொசிஷனலுங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே நாளில் விற்கிறது கிடையாது. நீங்கள் வாங்கி ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் ஹோல்டு பண்ணி விற்பீங்க கான்ட்ராக்டை. அப்போது நீங்கள் எந்த இடத்துல வாங்கலாம் வந்த பொசிஷனல்னு கேட்டிங்கன்னா 24,500க்கு வந்தால் நீங்கள் வாங்கலாம். ஓகே. ஓகேங்களா ப்ரோ. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஹை இந்த ஹை வந்து கட் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலே போவா. இப்போ இன்னொரு வாய்ப்பு பாருங்கள். இது ஒரு சினாரியோ. இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினாரியோ. ஓகேங்களா ப்ரோ. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து வாங்கினீங்கன்னா இங்கேருந்து மேலே போவான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போவான். இதை உடச்சா அப்படின்னா எகைன் பீரிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஒவ்வொரு சப்போர்ட்டாக அப்படியே உடச்சிட்டே பார்த்தீங்கன்னா கீழே போயிடுவான். இப்போ பாருங்க, இதே இடத்துக்கே வாங்க. இதே இடத்துல இருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன சினாரியோ, சேம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், இந்த ஹையை கட் பண்ணி ஆகணும். இங்கிருந்தே அவன் மேலே போக ஆரம்பிக்கிறான்னு வைங்களே, இதுதான் பார்த்தீங்கன்னா ஹை. அந்த ஹையை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு மேலே போயிட்டு ரீடெஸ்ட் வருவான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் போய் ஆகணுமே தவிர இந்த ஹையை கட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மேலே போகவே முடியாது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் கூட சில டைம் வரும், வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி புதுசாக கீழே ஃபால் ஆயிரும். ஆனால் இது எப்போ கட் பண்ணுறானோ அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எகெயின் புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹையே ஃபார்ம் பண்ணாது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இது புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது. இதில் சப்போர்ட் எது ரெசிஸ்டன்ட் எதுங்கிற விஷயம் இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இப்போ இதை கட் பண்ணாதான் மேலே போவானா, ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ். இதை கட் பண்ணாதான் கீழே வருவேன் அப்படின்னா அது பேர் சப்போர்ட். ஓகே. அப்போ நீங்கள் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனலைசிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டாக்காக எடுத்து அனலைசிஸ் பண்ணுங்கள். எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு தான். நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு போயிட்டாலும் சரி, இந்த மார்க்கெட்டு போயிட்டாலும் சரி, இதே தான். இப்போ கோல்டு வேணால் பார்க்கலாம் பாருங்க. கோல்டு சார்ட்டும் கூட பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ப்ரோ எம்சிஎக்ஸ் உங்களுக்கு தெரியுமா ப்ரோ? அது கமாடிட்டி, அதுக்கும் சேம் இதே தாங்க ப்ரோ. கமாடிட்டி மார்க்கெட் எல்லாத்துக்குமே அதுதாங்க ப்ரோ. ஒரே கான்செப்ட் தான். நீங்க இந்த ட்ரெண்ட் லைனை வச்சே பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணலாம். இப்போ இருங்க, இப்போ இதுல என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. கோல்டு சார்ட்ல கூட நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். கோல்டு சார்ட் பாருங்க என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குங்களா, ஹையா ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஆமா. அப்போ இந்த ஒரு ஜோனை பாருங்க. இந்த ஒரு ஜோன்ல இருந்து பார்க்கலாம் பாருங்க. இங்கிருந்து அவன் மேலே போயிருக்கான். போனவன் இது வரைக்கும் ரீடெஸ்ட் வந்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்டு, திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹை. இதுதான் பார்த்தீங்கன்னா
ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க விஷயம். இதில் பாருங்க, ஹையை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இவ்வளோ தூரம் வந்தான், இவ்வளோ தூரம் ஹை போயிட்டான். இந்த ஹையை உடைச்சாதான் மேலே போவான். உடச்சிட்டு மேலே போயிட்டு ஆமா ரீடெஸ்ட்டுக்கு அதே இடத்துக்கு வந்திருக்கானா ப்ரோ? ஆமா தெரியுதுங்களா ப்ரோ? இப்போ ரீடெஸ்ட்டில் வாங்கலாமே, வாங்கினா நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே போடணும். ஆனால் அதே கீழே அது கீழே ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே போடணும். ரீடெஸ்ட்டில் வாங்கிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி இங்கே போடணும். ஓகே இப்போ மேலே திருப்பி போயிட்டானா ப்ரோ? புதுசாக ஹை ஃபார்ம் பண்ணிட்டு ஆமா திருப்பி என்ன பண்ணியிருக்கான்? ஆமா திருப்பி அதே இடத்துல தான் வந்து ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா ப்ரோ? ஆமா ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் போனால் என்ன ஆகணும்? புதுசாக பார்த்தீங்கன்னா ஹை ஃபார்ம் பண்ணணும். ஹை ஃபார்ம் பண்ணல அப்படின்னா இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். இங்கே வந்தால் வாங்க, இங்கே வந்தால் மேலே போவான். இங்கே வந்தால் வாங்க, கண்ணை மூடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தால் வாங்க. கீழே போய் க்ளோஸ்டுதுன்னா க்ளோஸ் பண்ணி விடுங்க, ட்ரேடை எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகே இதுதான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரே. அதே மாதிரி பாருங்க, இங்கிருந்து கீழே வந்தவன் திருப்பி மேலே போகிறான். மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே வரான். இன்னும் இந்த சப்போர்ட்டுக்கு வர கிடையாது. ஆனால் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? ஆமா ரெசிஸ்டன்ஸ். ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, செகண்ட் டைம் இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கா, தேர்ட் டைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கா. ஆமா சரிங்களா ப்ரோ? இதை வந்து அப்படியே இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமுக்கு மாத்திரம் பாருங்க. 1 hour டைம் ஃப்ரேம் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்போ நமக்கு ஒரு கிளியரான அனாலிசிஸ் பண்ணி வச்சிட்டோம். இதெல்லாம் சப்போர்ட், இதெல்லாம் ரெசிஸ்டன்ட்ங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணி வச்சிட்டோம். இப்போ 1 hourக்குள்ள நமக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து பேட்டர்னா கன்வெர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சப்போர்ட்டுக்கு போயிருக்கான். எப்படி அந்த சப்போர்ட்டுக்கு போயிருக்கான்னு பாருங்க. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா ப்ரோ? எங்க? ஆமா மேல ஃபாலிங் சேனல். ஃபாலிங் சேனல். ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கான்? பிரேக் ஆயிருக்கான். பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே தான் போயிருக்கான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது. இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது என்னது? இதுவும் பார்த்தீங்கன்னா வெஜ் பேட்டர்ன் தான் ப்ரோ. நீங்கள் இந்த ஷேப்பில் நீங்கள் எந்த இடத்துல எப்படி மாற்றி போட்டிங்கனாலும் சில வெஜ் பேட்டர்ன் தான் வரும் ப்ரோ. அது இதில் பாருங்கள், அழகாக பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எப்போ இந்த லைனை பிரேக் பண்ணுறானோ அன்னைக்கு மேலே போயிடுவான். போயிட்டானா ப்ரோ? போனவன் என்ன பண்ணணும்? சப்போர்ட்டுக்கு போய் ஆகணும். இந்த சப்போர்ட்டுக்கு போகிற சினாரியோ பாருங்க என்னென்னு. இதைத்தான் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். கான்செப்ட் பாருங்க. இங்கிருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சவன் எப்போ மேலே போவான்? இந்த ஹையை கட் பண்ணா மேலே போவான். தெரியுதுங்களா ப்ரோ? ஆமா இந்த ஹையை கட் பண்ணா மேலே போவான். ஆமா சூப்பர். இந்த ஹையை கட் பண்ணாதான் மேலே போவான். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. அந்த ஹையை கட் பண்ணிட்டு அவன் மேலே போயிருக்கானா ப்ரோ? ஆமா. அப்போ திருப்பி அந்த ஹை என்னவா ரியாக்ட் ஆகும்? சப்போர்ட் வரும்போது சப்போர்ட் எடுத்துருக்குங்களா? சப்போர்ட் திருப்பி மேலே போக ட்ரை பண்ணியிருக்கானா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா போக ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் போக முடியாமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்திருக்கான். கீழே வந்தவன் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கணும்? ஒரு புதுசாக ஹை ஃபார்ம் வெளியில வந்துடணும்ல. அப்போ நீங்க இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல அவன் ஏன் கட் பண்ணாம இருக்கான் அப்படின்னா வேற ஏதாவது இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்காங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, அப்போ இதை வந்து கட் பண்ணியிருக்கான் நமக்கு. இந்த இடத்துல கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. இது ரைசிங் சேனல் இருக்கு. எங்க ப்ரோ இது சொல்றீங்களா? அத கீழ இருந்து அப்படியே மேல போலாம். பட் இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாதுங்க ப்ரோ. ஓ, இல்ல அந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம போடலாம்ல. மேல தானே இருக்கு இப்ப அப்ரண்டா. இங்க இருந்து போடலாங்கிறீங்களா? ஆமா மேல தானே இருக்கு. போ மேல போச்சு. அது நானும் பார்த்தேன் ப்ரோ. ஆனால் வேற ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன்.
ஓகே. அப்ப இந்த ஜோன வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்துட்டு மேல போயிருக்கான். அப்படி கீழ வந்தா என்ன ஆயிருக்கணும்? இதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். இதே இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. திருப்பி கீழ வந்திருந்தானே இங்க வந்திருப்பான். ஆனா கீழ வந்தான்னு கேட்டீங்கன்னா வர கிடையாது. சேம் பார்த்தீங்கன்னா, இதையே தான் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கான். தெரியுதுங்களா ப்ரோ? அப்போ கீழ வரும்போது என்ன ஆமா. நடக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட்டா மாறும். மேல இருக்க ரெசிஸ்டண்டா சப்போர்ட். மாறும். அப்ப கீழ இந்த இந்த இதுக்கு எது சப்போர்ட்டா மாறும்? எதுங்க ப்ரோ? கீழ இங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு இப்ப பாருங்க. இத கனெக்ட் பண்ணி விடுங்க ட்ரெண்ட் லைன. தெரியுதுங்களா ப்ரோ? அப்போ இந்த இத பிரேக் பண்ணா சப்போர்ட்ட, இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணிட்டு மேல வரும்போது திருப்பி அகைன் அங்கேயே ரீடெஸ்ட். எடுத்தான் அப்படின்னா, இந்த ஹைய கட் பண்ணணும். இந்த ஹைய கட் பண்ணானா மேல போவான். இந்த ஓகே. ஹைய கட் பண்ணானா மேல போவான். ஓகே. இந்த ஹைய கட் பண்ணா மட்டும் தான் பார்த்தீங்கன்னா மேல போவான். கட் பண்ணிட்டான். கட் பண்ண உடனே ஹைக்கு போயிட்டான். தெரியுதுங்களா ப்ரோ? ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருக்கோம். புரியுது. இது டார்கெட். ஆமா. புக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அந்த இடத்துல இருந்து பாருங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் பட்டன். இந்த பிரேக் ஆனா பிரேக் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சேனல். அப்ப அது ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா எங்க பிரேக் ஆகணும்? மேல தான் மேல பார்த்தீங்கன்னா போணும். பிரேக் ஆகணும். ஆனா மேல பிரேக் ஆமா. ஆயிருக்கானான்னு கேட்டீங்கன்னா, பிரேக் ஆகல. கீழ இன்னும் தான் ஆகல. பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிருக்கான். 80% பார்த்தீங்கன்னா மேல தான் பிரேக் ஆகும். ஒரு 70% ஒரு 20% பார்த்தீங்கன்னா கீழ பிரேக் ஆகும். திருப்பி வரும்போது என்ன பண்ணியிருக்கான்? அதான் ரெசிஸ்டன்ட்டா எடுத்திருக்கான். இதே பாயிண்ட்ட தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டா எடுத்திருக்கான். தெரியுதுங்களா ப்ரோ? அப்போ திருப்பி அவன் இங்க போகணும்னு என்ன வாய்ப்பு இருக்கு? கட் பண்ணானா மேல போயிருவான். அத உடைக்கணும். ஆமா. உடைச்சிட்டானா மேல போயிருவான். உடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா உடைக்கல. அங்கிருந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி அவன் ஃபாலோ ஆயிட்டு வந்திருக்கான். இது வரைக்கும் இப்படியும் கூட போடலாம் அதான் வைங்களேன். ஓகே. இந்த வீடியோ திருப்பி திருப்பி ஒரு 2, 3 நாள் மனப்பாடம் பண்ணாதான் சார் எனக்கு ஓரளவாவது கான்செப்ட் புரியும். இத நீங்க மனப்பாடம் பண்ணாம நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் ப்ரோ வரும். இத மனப்பாடம் பண்ண வேண்டாம். திருப்பியும் பாருங்க. அதுக்கு அடுத்தது இதுதான் சப்போர்ட் எடுத்திருக்கான். இதே லைன அவன் விடாம புடிச்சிட்டு இருக்கான். தெரியுதுங்களா? ஓகே. திருப்பி கீழ கீழ வரான். இப்போ என்னாச்சு? இந்த லோவ இந்த சப்போர்ட்ட கட் பண்ணிட்டான். தெரியுதுங்களா? நம்ம இங்க வரைஞ்சு வச்சிருந்தோமே ப்ரோ ஆல்ரெடி. கட் ஆமா. பண்ணிட்டானா? ஆமா. ரெசிஸ்டன்ஸ். ஆமா. கட் அதுதான் பண்ணிட்டான். பார்த்தீங்கன்னா, திருப்பி என்னவா ரியாக்ட் ஆயிட்டு இருக்கு இப்போ? ஒரு சப்போர்ட் ஆகுது. ஆமா ப்ரோ. அதே தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ திருப்பி அவன் மேல போகணும்னு அர்த்தம் என்ன வாய்ப்பு இருக்கு ப்ரோ? இத உடைக்கணும் அவன். உடைச்சானா இத மேல உடைக்கணும். போயிருவான். அதுக்கு மேல இருக்கிறத உடைக்கணும். ஆமா. ஆமாங்க ப்ரோ. இப்ப தெரியுதுங்களா? ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ம். இதே ஜோன தான் சப்போர்ட் எடுத்து சுத்திட்டு இருக்கான். ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இத உடைச்சானா மேல போவான். உடைக்கல அப்படின்னா மேல போமாட்டான். ஓகே. அப்போ இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே அவன் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு? இந்த பிரேக் ஆயிட்டு கீழ வந்தவன் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். எகைன் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன். தெரியுதுங்களா ப்ரோ? எகைன் ஒரு ட்ரெண்ட் லைன்ல தான் சப்போர்ட் எடுத்திருக்கான். சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, மேல போகும்போது இந்த ரெசிஸ்டன்ட்க்கு போவாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆவானா ஆக மாட்டானாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. பட் இந்த ரெசிஸ்டன்ட்க்கு போயிருவாங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா சப்போர்ட் எடுக்குறான். அது பிரேக் ஆனா அப் ட்ரெண்ட். ஆமாங்க ப்ரோ. அப்போ இந்த இடத்துல இன்னொரு இத கனெக்ட் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. திருப்பி அந்த ரெசிஸ்டன்ட் போயிருவான். போறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன்ல சப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, எகைன் மேல போயிட்டான். தெரியுதுங்களா ப்ரோ? ஆமா. அப்போ எப்போ இந்த பிரேக் பண்றானோ, அன்னைக்கு தான் அவன் மேல போவான். இதுக்கு அடுத்த சப்போர்ட்டுக்கு போவான். அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ தான் ஆமா. இருப்பான். இப்போ கீழ பிரேக் ஆச்சு அப்படின்னா, அந்த பேட்டர்ன்ல கீழ போயிருவான். போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமா. அதே மாரி ரீடெஸ்ட் பண்ணிட்டே வருவான். ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட் பண்ணுவான். அப்போ நெக்ஸ்ட் என்ன ரீடெஸ்ட் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இதுதான் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன். பிரேக் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா, சப்போர்ட் எடுப்பான். இங்க தான். எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆமா. ரெசிஸ்டன்ட்டா ரியாக்ட் ஆகாது. அந்த திருப்பி கீழ வரும். இதான் லாஸ்ட் சப்போர்ட். இத உடைச்சிட்டானா அதோட ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட் தான். ஆமாங்க ப்ரோ. அப்புறம் டவுன் ட்ரெண்டுக்கு ஆரம்பிச்சது. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் தான். அந்த இடத்துக்கு வந்துருவான்.
ஆனால் உங்களுக்கு உடனே வரமாட்டான், ஒரே நாளில் வரமாட்டான். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவான், ஆனால் ஒரே நாளில் வரமாட்டான். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்குள்ளேயே நம்ம பார்த்துருப்போம் எவ்வளோ பேட்டர்ன் இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா. ஆமா இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கேயும் பேட்டர்னுக்குள்ள தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதையும் ட்ரா பண்ணி வைங்க. இதே பேட்டர்ன் தான் சப்போர்ட் எடுத்து போயிட்டு இருக்கான். திருப்பி கீழே வந்தானா இதே சப்போர்ட் எடுப்பான். ஏன் இந்த இடத்துல ஹிட் ஆகாமல் போச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன். அப்போ திருப்பி வரும்போது என்ன நடக்கணும், இதே ட்ரெண்ட் லைனை வந்து சப்போர்ட் எடுப்பான் ப்ரோ. இதே ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுப்பான். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போகும்போது இதே ரெசிஸ்டண்ட்டுக்கு போவான். இன்கேஸ் கீழே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே போவான், மேலே பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டுக்கு போயிடுவான் ப்ரோ. இது மேலே பிரேக் ஆனால் அப் ட்ரெண்டுக்கு போவான், பிரேக் ஆகலை அப்படின்னா திருப்பி கீழே வந்துட்டோம். எகெயின் நம்ம எங்கே சப்போர்ட் வந்து வச்சுருக்கோம், இதே சப்போர்ட்டுக்கும் கூட பார்த்தீங்கன்னா திருப்பி அவன் வரலாம். புரிஞ்சுங்களா ப்ரோ? புரியுது ப்ரோ. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே. நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா அனலிசிஸ் பண்ணணும். சார்ட் எல்லாமே எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் அனலிசிஸ் பண்ணணும்.